அக்கா உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த வீட்டுக்கு மருமக வந்தாச்சு. இனிமே வீட்டு பிரச்சனைய பத்தி யாரும் என்கிட்ட வந்து எதுவும் பேசக்கூடாது. எல்லாமே என் மருமக சக்தி கிட்ட பேசிக்கங்க. ம்? வீட்ல என்ன சமைக்கலாம், எதுக்கு பணம் தேவைப்படுது, இதுக்கெல்லாம் இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே இனிமே என் மருமக சக்தி தான் பாத்துக்குவா. நானே இனிமே என் மருமக சொல்றதான் கேட்டு நடக்க போறேன். என்னடா? ஆ, சக்தி பேச்சுக்கு இந்த வீட்ல யாருமே மறு பேச்சு பேசக்கூடாது. என் மருமக தலை கீழ நிக்க சொன்னா கூட நீங்க எல்லாரும் நிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. சரிங்கம்மா. ஏ குருவி, அக்கா உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்கக்கா. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துரு. ம். ம். இந்தாம்மா, வாங்கிக்க. இதுல பீரோ சாவி, லாக்கர் சாவி, வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான சாவி எல்லாம் இருக்கு. இனிமே இது உன் கையில தான் இருக்கணும். வீட்டு வரவு செலவுக்கு என்ன பணம் தேவையோ அதெல்லாம் நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். வீட்டோட கணக்கு புக்கெல்லாம் கூட லாக்கர்ல தான் இருக்கு. இனிமே எல்லாம் உன் பொறுப்பு தான். ஆ, இந்தா, இந்த டெபிட் கார்டை வச்சுக்கோ. உனக்கு தேவையான செலவுக்கு, அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான செலவுக்கு எப்ப வேணாலும் இதுல இருந்து நீ எடுத்துக்கலாம். எல்லா பண பொறுப்பும் இனிமே உன்கிட்ட தான். இனிமே எங்களுக்கே நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. என்னடா? இனிமே உன் வீட்டு ஆளுங்களை பத்தியோ இல்ல உன் வீட்டை பத்தியோ நினைச்சு நீ கவலைப்படக்கூடாது. இனிமே இதுதான் உன் வீடு. இங்க நீதான் ராணி. சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும். ம்? நீ என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க? காலேஜுக்கு கிளம்பு. என் மருமகளை நான் பாத்துக்கிறேன். போடா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, ம். வர சக்தி. பாய்மா. சக்தி, எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன். நீ போய் வீட்ல இருக்கிற மத்த வேலையெல்லாம் பாரு. ம்? ம். அப்ப என் படிப்பு அவ்வளவுதானா? நான் தப்பு பண்ணிட்டேனா? பிரபா அவன் பாட்டுக்கு காலேஜுக்கு போயிட்டான். அப்ப நான் பாஸ் பண்ணு. அட்ரா அட்ரா அட்ரா. விட்றாதடா விட்றாதடா. டேய் சரி ஓகேடா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். ஓகேடா கார்த்திக், பாய். பாத்து பாத்து. என்ன இத்தனை மிஸ்டேக் ஆளு? ஹலோ, ஹாய் சார், திஸ் இஸ் கார்த்திக். ஐ காட் 2 மிஸ் கால் ஃப்ரம் திஸ் நம்பர். நான் சுந்தர் பேசுறேங்க, மியூசிக் டைரக்டர் சத்யா சார் ஆபீஸ்ல இருந்து. சொல்லுங்க சார். அன்னைக்கு ஒரு நாள் ரேவதி ஸ்டுடியோக்கு வந்து பாடினாங்கல்ல, ஆமா. புதுப்பட ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு சார். ரேவதியை ஆடிஷனுக்கு வர சொன்னாங்க. கிரேட் சார். வர வெள்ளிக்கிழமை ஆடிஷன், அவங்கள வர சொல்லிடுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், கண்டிப்பா சொல்லிடுறேன். நான் ரேவதி நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன், அவங்க எடுக்கல. நீங்க சொல்லிடுறீங்களா? ஷூர் சார், நாங்க ஒரே காலேஜ் தான், அவ இங்க தான் இருக்கா. நான் சொல்லிடுறேன் சார். ஓகே கார்த்திக். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.